வணக்கம். ராயல் செஸ் தமிழ் உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறது. என்னுடைய பேர் முருகன். நான் ஃபிடே ரேட்டிங் செஸ் பிளே செஸ் கோச். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது செஸ் டாக்டிஸ் டிகாய். இது மிடில் கேமில் வரக்கூடிய டாக்டிசஸ், அதாவது ஓப்பனிங்கில் வரக்கூடிய டாக்டிஸ், ஓப்பனிங் ட்ராப்ஸ்ன்னு சொல்கிறோம். இது மிடில் கேமில் வரக்கூடிய டாக்டிஸ். இது வந்து டோர்னமெண்ட் பிளேயர்ஸ் எல்லாருமே கற்றுக்க வேண்டிய முக்கியமானது. பிகினர்ஸுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் ஒரு டே ரெண்டு டே நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பீஸை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்குது. சும்மா ஒரு பீஸ் கொடுத்தா அதுக்கு பேர் சாக்ரிஃபைஸ் கிடையாது, அதுக்கு பேர் பிளண்டர். சும்மா ஃப்ரீயாக பீஸாக கொடுத்து தோற்று போகிறது, அது பேர் சாக்ரிஃபைஸ் கிடையாது. இந்த டிகாய் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுனால ரெண்டு பெனிஃபிட் கிடைக்கும். முதல் பெனிஃபிட் வந்து கெய்னிய மெட்டீரியல்னால் ஒரு பீஸை எக்ஸ்ட்ரா எடுக்கிறது, எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் எடுத்து லாபம் அடைகிறது. ரெண்டாவது பெனிஃபிட் வந்து செக்மேட், உங்கள் ஆப்போனண்ட்டை செக்மேட் பண்ணுறது, பீஸை சாக்ரிஃபைஸ் பண்ணி செக்மேட் பண்ணுறது. இதை வந்து 3 உதாரணத்தோடு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த 3 உதாரணத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். புதுசாக வந்தவங்க இன்னொரு இடம் பாருங்கள், ஏன்னா நீங்கள் பேசிக் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாக்ரிஃபைஸ்னால் என்ன, அதனால் கிடைக்கிற பெனிஃபிட்டும் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகாய் டாக்டிஸ் கற்றுக்கலாம். வீடியோக்குள்ளே போமா. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒயிட் டு பிளே. பீசஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்குது, ஆனால் இந்த பொசிஷனில் நைட் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கொயரில் இருக்குது. இப்போ இந்த ஸ்ட்ராங்கான இருக்க நைட் வந்து ஒரு டாக்டிஸ் அப்ளை பண்ணுறாங்க. ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஆன்சர் நைட் F7. இந்த பீஸ் அட்டாக் பண்ணுறாங்க, அதாவது ரூக்கையும் க்யூனையும் அட்டாக் பண்ணுறாங்க. க்யூனை காப்பாற்றினா ரூக் லாஸ் ஆகாது, ஏன்னா ரூக் வேல்யூ வந்து 5 பாயிண்ட், நைட்டோட வேல்யூ 3 பாயிண்ட். மெட்டீரியல் டவுன் ஆகிடும். கிங்கால் இப்படி அடிச்சுக்கலாம், ஆப்ஷன் இருக்குது. இப்படி அடித்தா என்ன ஆகும்னா பான் கேப்சர் G5, F கேப்சர் G5, டிஸ்கவர் செக். இந்த டிஸ்கவர் செக்குக்காக அந்த நைட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் டிகாய் டாக்டிஸ்ன்னு பேர். இப்போ க்யூனை வச்சு இப்படி மறைச்சா பானாலும் அடிக்கலாம், ரூக்காலும் அடிக்கலாம். ஆனால் ரூக்கால் அடித்தா ரூக் போய்டும், பானால் அடிச்சுடுவாங்க. கெய்னிய மெட்டீரியல். ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாம்பிளில் வந்து ஒரு டிகாய் டாக்டிஸ் யூஸ் பண்ணி மெட்டீரியல் கெயின் பண்ணியிருக்கோம். அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம், ரெண்டாக பார்க்கலாம். இப்போ இந்த பொசிஷனில் ஒயிட் ஆக்டிவ் ரோலில் இருக்குது, எல்லா பீஸும் மொபிலிட்டி நல்லா இருக்குது, க்யூனும் நல்லா இங்கே வரைக்கும் வரும், எல்லா ஸ்கொயரும் மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது, பிசப் இந்த டயகனல் வரைக்கும் வரும். ஆனால் இவங்க பீசஸ் எல்லாம் அன்ஆக்டிவாக உள்ளே இருக்குது. இந்த பொசிஷனில் ஒரு டிகாய் டாக்டிஸ் ஒயிட் விளாட்றாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. பிசப் கேப்சர் F7 பான். இப்போ கிங் அடிக்காமல் இப்படி உள்ளே போயிட்டால் ரூக் போய்டும். பிசப் வேல்யூ 3 பாயிண்ட்டு, ஏற்கனவே ஒரு பான் எடுத்தால் ரூக் எடுத்தால் 6 பாயிண்ட் கெயின் ஆகிடுவாங்க. வேறு வழி இல்லை, அடித்தாகும். இல்லை மெட்டீரியல் லாஸ், அது ஒயிட்டுக்கு ப்ளஸ் அட்வான்டேஜ் ஆகிடும். இப்போ செகண்ட் சாக்ரிஃபைஸ் கொடுக்குறாங்க, டிகாய் சாக்ரிஃபைஸ் தான். இது சும்மா கொடுக்குறாங்க. இப்போ கிங்கு விலை இப்படி போனால் கீழ் வரும், வேறு வழி இல்லை, அடித்தாங்க. இல்லை கீழே கொடுக்கணும். கியூன் D5 செக். எப்படி பீசஸ் கோஆர்டினேஷன் ஆகுதுன்னு பாருங்கள். 2 பீஸ் கொடுத்ததுக்கப்புறமும் பீஸ் நல்லா கோஆர்டினேஷன் ஆகுது. பீஸ் கோஆர்டினேஷன் வந்து மிடில் கேமில் ரொம்ப ரொம்ப முக்கியம். மிடில் கேமில் நீங்கள் கற்றுக்க வேண்டியது மெயினானது பீஸ் கோஆர்டினேஷன். பீஸ் கோஆர்டினேஷன் உங்களுக்கு இருந்தால் தான் டாக்டிஸ் காம்பினேஷன்ஸ்லாம் வரும். இப்போ கிங்கு இங்கே போக முடியாது, இங்கே தான் வரணும். க்யூன் F5 செக்மேட். இப்போ இந்த பிரில்லியண்டான செக்மேட் பார்த்துட்டிங்களா? அடுத்த எக்ஸாம்பிள் போகலாமா? உதாரணம் நம்பர் 3. இப்போ 2 பேருக்கு மெட்டீரியல் ஈக்குவலாக இருக்குது. 5 பான் 2 ரூக் பிசப். மெட்டீரியல்லாம் ஈக்குவலாக இருக்குது. ஆனால் பொசிஷன் பாருங்கள், பொசிஷன் எவாலுவேஷன் பண்ணி பாருங்கள். பிளாக்கு ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா கிங் வந்து இந்த சைடில் இருக்குது, ரூக்கு வந்து G5ல் அந்த ரூக்கை கிங்கை கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. கிங் சேஃப்டி வந்து வீக்காக இருக்குது. இப்போ இந்த கிங் சேஃப்டியை வீக்னஸை பயன்படுத்தி செக்மேட் பண்ண முடியுமான்னு ஒரு பிளான் பண்ணி பாருங்கள். பண்ண முடியும். எப்படின்னு பாருங்கள். இந்த பிசப் டிகாய் டாக்டிஸ், அதாவது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. டிகாய் சொல்லலாம், இல்லை டிஃப்ளெக்ஷன், இந்த பக்கம் இழுக்கிறாங்கன்னு சொல்லலாம். இப்போ இந்த பக்கம் இழுக்கும்போது இந்த ரூக் வந்து
இங்கே வந்து D3 வந்து ஐடியா, H3 செக்மேட், அன்அவாய்டபிள் செக்மேட். இப்படி பிஹேவ் வச்சா கூட இங்கே செக்கு, இதை அவாய்ட் பண்ணி இங்கே வந்து அப்படியே அடிச்சு மேட்ச். வேறு வழி இல்லை. எதுக்கு ஒரு பீஸ் கொடுக்குறோன்றது முக்கியம். கிங் சேஃப்டியை கவனித்து தான் பீஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். தப்பாக சாக்ரிஃபைஸ் பண்ணால் அது பேர் சாக்ரிஃபைஸ் கிடையாது, அதுக்கு பேர் பிளண்டர். ஃப்ரீயாக ஒரு பீஸை கொடுத்துட்டு நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் அப்படி ஃப்ரீயாக ஒரு பீஸ் கொடுக்குறீங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணிங்கன்னா அதனால் உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கணும். ஒன்று மெட்டீரியல் அட்வான்டேஜ் கிடைக்கணும், அல்லது செக்மேட் அட்வான்டேஜ் கிடைக்கணும். இந்த 2 அட்வான்டேஜும் கிடைக்காம ஒரு பீஸை சும்மா கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் பிளண்டர், கேர்லெஸ் மிஸ்டேக். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க. நம்மளுடைய ராயல் செஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.